வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல செல் ஆஃப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஒரு 370 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 1600 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ரொம்பவே வீக்கா இருக்குங்க. மத்த எல்லா செக்டார விட இந்த பேங்க் நிஃப்டி தான் பெரிய அளவுக்கு ஒரு செல்லிங் பிரஷர ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். HDFC பேங்க் ஒரு 2.5% வரைக்கான சரிவ குடுத்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ஒரு 3.5%, இண்டஸ்இண்ட் பேங்க் 4%, கோட்டக் பேங்க் பார்க்கும்போது ஒரு 3%, ஐசிஐசிஐ மட்டும் ஓரளவு பரவாயில்லாம 1.25% வரைக்கான சரிவை போஸ்ட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த பிஎஸ்யூ வங்கி பங்குகள், அதுக்கப்புறம் சின்ன சின்ன வங்கி பங்குகள் இது எல்லாத்தையும் இன்னைக்கு டேல போட்டு அடி பொளந்துட்டு தான் இருக்காங்க. எந்த வங்கி பங்கும் இன்னைக்கு சொல்லிக்கும்படியான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குடுக்கல. தர்ம அடி தான் இன்னைக்கு டேல வாங்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு டேல HDFC பேங்க்ல நான் அக்யூமுலேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாரி HDFC பேங்க் பற்றி ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கிளும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். மேபி செக் பண்ணாத நண்பர்கள் இருந்தா செக் பண்ணுங்க. அதே மாரி கோட்டக் பேங்க் பத்தியும் வெப்சைட்ல கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க நண்பர்கள். ஸோ கோட்டக் பேங்க் பார்த்தீங்கன்னா, விரைவில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய ஏற்படுத்தும். இப்பவும் நல்ல லெவல்ல தான் இருக்கு கோட்டக் பேங்க். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா, நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா வாய்ப்பு ஏற்படும் நான் நெனைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட ஒரு ஆவரேஜ் பிரைஸ் கிட்ட வந்ததுன்னா, அந்த டைம்ல அப்டேட் பண்ணலாம் அப்டின்ட்டு தான் நானும் வெயிட் பண்ணிருக்கேன். பட் இப்பவும் கோட்டக் பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இடத்துல இருக்கு. அக்யூமுலேட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ நமக்கு ஏற்படுத்தி குடுத்துட்டு தான் இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க கோட்டக் பேங்க்க பொறுத்தவரைக்கும். ஸோ அதே மாரி பிஎஸ்யூ வங்கி பங்குகள நண்பர்கள் கேட்குறாங்க. ஸோ பிஎஸ்யூ வங்கி பங்குகள் வாங்குவதற்கான நேரம் இந்த நேரம் இல்ல அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் பிரைவேட் வங்கி பங்குகள் பக்கம் நம்ம கவனத்த செலுத்துறது தான் கரெக்ட்டான ஒரு நேரமா நான் கன்சிடர் பண்றேன். ஸோ இதில தான் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதாவும் நான் ஃபீல் பண்றேன். பட் இன்னும் மார்க்கெட் ஒரு சரிவு தொடர்ந்து குடுத்து, ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு பிஎஸ்யூ வங்கி பங்குகள் வந்ததுன்னா, அப்ப அத ஃபோக்கஸ் பண்றத பத்தி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு டேல பல அப்டேட் இருக்கு. ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த குவைத்தில் இந்த பவர் அண்டு டெசாலினேஷன் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா வாட்டர் இது பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இந்தியர் பார்த்தீங்கன்னா அங்கே பலியாக இருக்கிறதாவும், இந்த தாக்குதல் மூலிமா பலியாக இருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ தாக்குதலை நடத்தினது ஈரான் தான். நேற்று ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு, குவைத்து சேர்ந்த நண்பர் அவர். ஸோ குவைத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கிறதாவும், சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கிறதாவும், ஃபோன்ல அலர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கிறதாவும், நிம்மதியா தூங்க கூட முடியல அப்படின்ட்டு அந்த நண்பர் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சேஃப்டியா இருந்துக்கோங்க. தாக்குதல் நடக்கும் அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு இடத்துல இருந்து விலகி இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். என்னதான் வாயில சொன்னாலும், ஸோ நீங்க படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ரொம்ப எச்சரிக்கையா உங்கள நீங்க பார்த்துக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ விரைவில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா, ஒரு பக்கம் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை தொடர்ந்துட்டு இருப்பது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. மார்க்கெட்டும் இதனால போட்டு பெரிய அளவுக்கு ஒரு டவுன்ஃபால ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட்ல வாய்ப்பு நம்ம இந்தியரா பார்க்கும்போது நமக்கு இதில பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட் இல்ல. ஆனா நம்ம இந்தியர்கள் அங்க இருக்கிறத நினைக்கும்போது நமக்கு கண்டிப்பா ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ என்னோட ரிலேட்டிவும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவும் ஸோ அங்க துபாயில தான் அதுவும் குறிப்பா இந்த வாருக்கெல்லாம் முன்னாடி தான் போனாங்க. ஸோ அதனால எல்லாத்துக்கும் அந்த வலி அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபா இருக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் என்னன்னா, ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, விரைவில் ஈரான்ல ரெஜிம் சேஞ்ச் நடக்கும். போற நாங்க முடிச்சுடுவோம் அப்படின்ட்டு வழக்கம் போல நேத்து ஒண்ணு பேசுறது, இன்னைக்கு ஒண்ணு பேசுறதுங்கிற வகையில இன்னைக்கு ஒண்ணு போட்டு விட்டுருக்காரு. ஸோ எதுக்கு இப்படின்னு தெரியல. ஸோ நேத்து நம்ம பார்த்தோம் ட்ரம்ப்புக்கு எதிரான போராட்டம் அமெரிக்கால எந்த அளவுக்கு இருந்ததுன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, நட்டுக்கண்டவன் தான் பேசவே ஆரம்பிச்சுட்டாங்க. பரவலா எல்லா பக்கமும் இதுதான் பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது நமக்கு ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுது. மாத்தி மாத்தி இந்த டாரிஃப்ல ஒரு நாள் இப்படி போடுறது, இன்னொரு நாள் அப்படி போடுறதுன்ட்டு போடும்போது, ட்ரம்ப்போட லட்சணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த வார்ல கூட கரெக்ட்டா பண்ண முடியல. ஸோ அதுலயும் பார்த்தீங்கன்னா, பல முன்பின் முரணான கருத்துக்கள தான் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அப்படின்ட்டு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் இப்போதைக்கு பதற்றம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்க போகுது. உலக சந்தையிலங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ONGC கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ONGC பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டாமன் ப்ராஜெக்ட்ல இருந்து கேஸ் புரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. வெறும் 2 வருஷத்துல இந்த ஒரு ஃபெசிலிட்டிய இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறதாவும் ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு டேல ONGC அண்ட் ஆயில் இந்தியாலாம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ இப்ப வரைக்கும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா,
வெல்ஸ்பான் கார்ப்பரேஷன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ வெல்ஸ்பான் கார்ப்புக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால ஒரு கான்ட்ராக்ட்ட வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா ஓவராலா பார்க்கும்போது 25,000 கோடி வரைக்கான ஆர்டர் புக்க வந்து கையில வச்சிருக்கிறதா நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது அவங்க யுஎஸ் ஃபெசிலிட்டில இருந்து தான் இத வந்து சப்ளை பண்ண போறாங்க. 1000 க்ரோர்ஸ் ஒர்த்தான ஒரு கான்ட்ராக்ட்ட வின் பண்ணியிருப்பது வெல்ஸ்பான பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ சேம் லைக் இதே மாரியான இந்த பைப் சப்ளை பண்றதுல ஜிண்டால்ஸாவும் வந்து உட்காந்துருக்கான். ஸோ இந்த ஜிண்டால்ஸாவ பொறுத்தவரைக்கும் அங்க அவங்களுக்கும் யுஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் ஃபெசிலிட்டி வந்து இருக்கு. ஸோ அவங்களும் ரீசென்ட்டா வின் பண்ணாங்க. ஆர்டர் புக் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நெருக்கி 20,000 கோடி வரைக்கும். இது எப்போன்னா லாஸ்ட் நவம்பர் அந்த டைமோட நம்ம பார்க்கும்போது 20,000 கோடி வரைக்கான ஒரு கான்ட்ராக்ட் புக் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இப்ப என்ன அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம ஃபர்தரா வந்து ரீசெக் பண்ணி பார்க்கணும். பட் அவங்களுக்கும் ஒரு கணிசமான ஒரு இது இருக்கு. அது போக இப்ப இந்த சவுதி அரேபியா, இந்த வளைகுடா நாடுகள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்ஸ் சால்வ் ஆனாலும், ஸோ இவங்களுக்கும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியான ஜிண்டால்ஸா அதுக்கு பொருட்கள சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனமான ஜிண்டால்ஸாக்கும் ஒரு நல்ல ஒரு 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 ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோல் இந்தியாவோட ஒரு நிறுவனம். ஸோ இப்போ ரீசென்ட்டா லிஸ்ட் பண்ண இந்த சிஎம்பிடிஐ பார்த்தீங்கன்னா, 7% டிஸ்கவுண்ட்ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இஷ்யூ பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 172 கிட்ட வந்து இருக்கு. பட் ஓப்பன் ஆனது 160 கிட்ட வந்து ஓப்பன் ஆயிருக்கிறதா தகவல் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க வேற இப்ப இந்த கன்டினியூஸா வந்து லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து பாசிட்டிவ் நியூஸா வந்து குடுத்துட்டு இருக்காங்க. பட் கேர்ஃபுல்லா இருங்க இந்த கோல் இந்தியா போன்ற கம்பெனிஸ பொறுத்தவரைக்கி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கேரட் லைன் பார்க்கும்போது ஒரு 40 புது ஸ்டோர்ஸ வந்து எஃப்ஐ 27ல ஓப்பன் பண்ண போறதா ஒரு தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில டாடா குரூப் தனிஷ்க் வந்து டைட்டன் இறங்கி இருக்கிறதா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லா செய்திகளையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்ல பெரிதளவு பாதிக்கப்பட்ட செக்டார்ல பேசப்படாத ஒரு செக்டார்னா அது எஃப்எம்சிஜி செக்டார் தான். நீங்க எந்த பக்கம் வேணா போய் பாருங்க. பெரிய அளவுக்கு பேசப்பட்டது இந்த ஐடி செக்டார பத்தி கசகசன்னு வந்து பேசியிருப்பாங்க. அதே மாரி இந்த வங்கி செக்டார பத்தி இப்போ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு செக்டார் சத்தமே இல்லாம டவுன்ஃபால் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அதுதான் எஃப்எம்சிஜி செக்டார். ஸோ எஃப்எம்சிஜி செக்டார் பொறுத்தவரைக்கும் நான் கொஞ்சம் ஒரு அதிகப்படியா தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில இன்னொரு ஒரு பங்க வேற ஆட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரே செக்டார்ல நான் எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகமா குடுக்குறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த எஃப்எம்சிஜில 2 பங்கு. இத தவிர பேலன்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா, நான் லாங் டெர்ம்க்கு சூஸே பண்ணல. ஒண்ணு ஹெச்யூஎல், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி. இத தாண்டி ஜோதி லேப், கோல்கேட் ஸோ இந்த மாரியான பங்குகள் எதுவுமே வந்து நான் லாங் டெர்ம்க்கு ஹோல்ட் பண்ணக்கூடிய பங்குகளே வந்து கிடையாது. அந்த வரிசையில இன்னொரு ஒரு பங்கும் விரைவில் வந்து ஆட் பண்ணப்படும். என்னைக்குன்னு தெரியல. பட் அதில ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ ஸ்டார்ட்டிங்லே எப்பவும் போல லம்ப் தான் வந்து பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ பண்ணும்போது டெஃபினட்டா அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அதுக்கு நீங்க தயாரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முன்கூட்டியே அந்த விஷயத்த சொல்றேன். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாரி இந்த எஸ்டிஎஃப்சி ஆர்டிக்கல் போட்டிருப்பேன். செக் பண்ணாத நண்பர்கள் இன்ட்ரெஸ்டடா இருந்தா செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க்க வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து போஸ்ட் பண்றேன். அதுபோக இன்னைக்கு ஈவினிங் இன்னொரு ஒரு ஆர்டிக்கிளும் இருக்கு. ஸோ அதையும் வந்து ஒரு நம்ம செகண்ட் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அதையும் வந்து போஸ்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். ஸோ ஈவினிங் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.